வரும் 17ஆம் தேதி தென் மற்றும் வட மாவட்டங்களில் இடி மின்னலோடு மழை பெய்யும். கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் அதிகாலையில் அதிகரித்த பனிமூட்டம். அடுத்து வரும் நாட்களிலும் பனியின் தாக்கம் அதிகரிக்கும் என்று கணிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் குளிர் நிலவுவதால் அறைகளிலேயே முடங்கும் சுற்றுலா பயணிகள். வெண்பனி போர்வையால் மூடப்பட்டது போல காட்சியளிக்கும் பசுமையான புல்வெளிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கடும் பனிமூட்டம். போதிய வெளிச்சம் இல்லாததால் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து. தலைநகர் டெல்லியில் அதிகரித்துள்ள காற்று மாசு. நிலைமை சீராகும் வரை டீசல் வாகனங்கள் நுழைய தடை. திருச்செந்தூர் கோவில் முன்பு கடல் அரிப்பு. 100 அடி நீளத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் பக்தர்கள் அவதி. சென்னையில் ஒரே நாளில் முழு கொள்ளளவை எட்டிய 3 முக்கிய ஏரிகள். 1.5 ஆண்டுகளுக்கு குடிநீர் பற்றாக்குறை வராது என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். திருவண்ணாமலையில் 11 நாட்களாக கிடைத்த மகா தீப தரிசனம் நிறைவு. தீப கொப்பரையை கோவிலுக்கு கொண்டு வரும் பணிகள் தீவிரம். திருவண்ணாமலையில் இன்று நடக்கும் திமுக இளைஞரணி கூட்டம். 1.5 லட்சம் பேருக்கு மேல் வருவார்கள் என்பதால் பிரம்மாண்ட ஏற்பாடு. திருவண்ணாமலை மாநாட்டில் பங்கேற்கும் திமுக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையுடன் டி-ஷர்ட். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிக்கும் தனித்தனியாக அமருமிடம் ஒதுக்கீடு. திருவண்ணாமலையில் நடக்கும் திமுக இளைஞரணி கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின். நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க வீடியோ வெளியிட்டு அழைப்பு. சண்டே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இளைஞரணியோட வடக்கு மண்டல நிர்வாகி சந்திப்பு நடக்க போறதா தலைமை கழகம் அறிவிச்சது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கழகத்தோட தலைமை தொண்டன் என்ற முறையில் உங்களை முறையா அழைக்கணும் தான் இந்த வீடியோவில் பேசுறேன். ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு உரிய காலத்தில் நிதி விடுவிக்கப்படவில்லை என எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மணல்மேடு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி காப்பாளர் தற்கொலைக்கு காரணமானோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் எவை? பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து பட்டியலை வழங்குகிறார் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அரசியல் களத்தில் ஓ. பன்னீர்செல்வத்தின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? 15ஆம் தேதி நடைபெறவிருந்த ஆலோசனை கூட்டத்தை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வகுப்புவாதத்தின் ஆதிக்கம் கவலையளிப்பதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் கருத்து. உள்ளாட்சி தேர்தல் முடிவு தோல்வி அல்ல, எச்சரிக்கை மணியே என்றும் நம்பிக்கை. திருவனந்தபுரத்தில் முதல் பாஜக பெண் மேயர் ஆகிறாரா கேரளாவின் முதல் பெண் IPS?
கடும் போட்டிக்கு மத்தியில் வெற்றியை பதிவு செய்த ஸ்ரீலேகா. கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என காங்கிரஸ் நம்பிக்கை. திருவனந்தபுரம் பாஜக வெற்றியை குறிப்பிட்டு ஜனநாயகத்தின் அழகு என சசி தரூர் கருத்து. கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதம் தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கைது. டிக்கெட் கட்டணம் திரும்பி வழங்கப்படும் என்று ஏற்பாட்டாளர் உறுதியளித்ததாக காவல்துறை தகவல். அமெரிக்காவில் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான H-1B விசாக்களுக்கு $1 லட்சம் கட்டணம். அதிபர் டிரம்பின் அறிவிப்புக்கு எதிராக 19 மாகாணங்கள் வழக்கு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் பிலிப்பைன்ஸ் மக்கள். தலைநகர் மணிலாவில் அலங்கார பொம்மைகளால் கவனம் ஈர்க்கும் வீடு. ஸ்குவாஷ் உலகக்கோப்பையில் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணி. அரையிறுதியில் நடப்பு சாம்பியன் எகிப்தை வீழ்த்தி அபாரம். Abhay Singh, Velavan Senthil Kumar, Joshna Chinnappa and Anahat Singh. Let's have some cheers for Team India. சென்னை காசிமேடு சந்தையில் மீன் வாங்க அலைமோதிய கூட்டம். மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் மீன்களின் விலை கணிசமாக உயர்வு. புதிய உச்சம் தொட்டது முட்டை கொள்முதல் விலை. நாமக்கலில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை ₹6.20 உயர்வு. சென்னையில் வளர்ப்பு நாய், பூனை உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெற இன்றே கடைசி நாள். நாளை முதல் வீடு வீடாக ஆய்வு செய்து அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை.